தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொழிற்சங்க அங்கீகாரம் கேட்டு போராடும் சாம்சங் ஊழியர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் பல நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது போராட்டத்தில் தங்களுடைய குடும்பத்துடன் இணைந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான முழு விவரங்களை நம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஷ் களத்திலிருந்து வழங்க நாம் கேட்கலாம். துரை வெங்கடேஷ், பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில இப்போ குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து இந்த போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது குறித்தான மேலும் விவரம். கண்டிப்பாக சார், இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்திருக்கக்கூடிய இந்த சுங்குவாசத்திரம் பகுதியிலே இந்த சாம்சங் தொழிற்சாலை, அதாவது வீட்டிற்கு தேவையான இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், அதாவது ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட தயாரிப்பு பொருட்கள் தயாரிக்கக்கூடிய இந்த சாம்சங் தொழிற்சாலையை சுமார் 5000க்கும் மேற்பட்ட இந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வராங்க. இந்த நிலையிலே 1500க்கும் மேற்பட்ட இந்த நிரந்தர தொழிலாளர்கள், அதாவது இந்த தொழிற்சங்கத்தினை, CITU தொழிற்சங்கத்தினை இந்த தொழிற்சாலை நிர்வாகமானது அங்கீகரித்திட வேண்டும். அதே போன்று ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து கடந்த 27 நாட்களாக தொடர் போராட்டங்களே ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையிலே தொடர்ந்து 27 நாட்களாக போராடி வரக்கூடிய நிலையிலே தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக அடுத்தடுத்து, அதாவது இந்த சாம்சங் தொழிற்சாலை நிர்வாகமானது செவி சாய்க்காததை கண்டித்து தமிழக அரசையும் அதே போன்று இந்த தொழிற்சாலை நிர்வாகத்தையும் கவனம் ஈர்க்கக்கூடிய வகையிலே பல்வேறு கட்டங்களாக தொடர்ந்து இந்த மறியல் போராட்டம், அதே போன்று தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக இந்த போராட்டத்திலே தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய நிலையிலே இன்று 27வது நாளான இன்று குடும்பத்துடன் காஞ்சிபுரம் மாநகர பகுதியிலே வணிகர் வீதி பகுதியிலே குடும்பத்துடன் ஆர்ப்பாட்டத்தை நடத்திய காவல்துறை தரப்பிலே கடந்த 26ஆம் தேதி அனுமதியானது, இந்த தொழிற்சங்க நிர்வாக தரப்பிலே அனுமதியானது கோரப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே தொடர்ந்து திடீரென ஏற்கனவே அனுமதியானது வழங்கப்பட்டதாக வாய் வழியாக காவல்துறை தரப்பிலே இந்த தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவித்த காவல்துறையானது திடீரென நேற்று இரவு வரை இரவு தனது மறுப்பினை தெரிவித்திருப்பதாக காவல்துறை தரப்பிலே அந்த மனுவாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது இந்த பல்வேறு ஏற்பாடுகளானது இந்த CITU தொழிற்சங்கமானது செய்திருந்த நிலையிலே தற்போது அந்த போராட்டத்திலே திக்குமுக்காடி தற்போது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே போராட்ட களத்திலே இருந்த இடத்திலே தற்போது குடும்பத்துடன் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து காவல்துறையினர் தரப்பிலே கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக இந்த மனுவானது இந்த அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. திடீரென நேற்று இரவு இந்த அனுமதி மறுப்பின் காரணமாக தற்போது தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்துடன் ஏற்கனவே போராட்ட களத்தில் ஈடுபட்டிருந்த அதே பகுதியிலே தற்போது குடும்பத்தோடு தற்போது மனைவி மற்றும் குழந்தை குட்டிகளோடு தற்போது தொடர் போராட்டத்திலே ஈடுபட்டு வராங்க. இன்னும் தொடர்ந்து இந்த தொழிற்சாலை நிர்வாகமானது இந்த செவி சாய்க்காத நிலையை தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வராங்க. இது குறித்து தற்போது இந்த பகுதியிலே தற்போது அந்த குடும்பத்தினுடைய ஒருவரிடம் அவருடைய மனைவி தற்போது இருக்கிறார். அவருடைய மனநிலைமை குறித்து தற்போது அவரிடமே கேட்டெல்லாம். தற்போது தொடர்ந்து உங்களுடைய கணவர் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. உங்களுடைய மனநிலைமை என்ன, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார் வணக்கம் சார், நான் காஞ்சிபுரம் சாந்தி. நான் எங்க வீட்டுக்கார் சாம்சங் கம்பெனில ஒரு தொழிலாளரா ஒர்க் பண்றாரு. எனக்கு புரியல சார், 27 நாளா ஒரு போராட்டம், மறியல் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. எதுக்காக சார் நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கணும்? ஏன் முதலமைச்சர் இந்த மனுவை ஏற்கல? ஏன் எங்களை பார்க்கல? சரி விடுங்க, மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றாரு? அவருக்கு என்ன, பொழுது விடிஞ்சு பொழுது போனா அவரோட வேலையை முடிச்சா மட்டும் போதுமா? ஒரு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன நடக்குது அப்படின்றத பாக்குறது அவங்களுடைய வேலை தான், அவங்களுடைய தொழில் தான் அதுவும். சரிங்களா? ஒரு குடும்பத்தோட ஒரு குட்டியோட நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கோம். சும்மா ஒண்ணு உட்காரல, எங்களுக்கும் வேலை இருக்கு. போட்ட சாமான் அப்படியே இருக்கு, போட்ட துணிமணி அப்படியே இருக்கு. சரிங்களா? நாங்களும் எங்க குடும்பத்தை கவனிக்கணும். என்ன கேக்குறாங்க? தொழிற்சங்கத்தோட சொத்தை கேக்குறாங்களா? சொத்து வரி என்னன்னு கேக்குறாங்களா? ஒண்ணுமே கேட்கல. இந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கையை தயவு செஞ்சு இந்த நியூஸ முதலமைச்சர் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி தயவு செஞ்சு இந்த கோரிக்கையை, பாவம் வெயில்லையும் வேகாத வெயில்ல இங்க உட்காந்து இவங்களுக்கு 27 நாளா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குடும்பத்தோட ரொம்ப கஷ்டப்படணும். இவங்களுக்கு ஒன்னும் தலையெழுத்து கிடையாது. அதாவது சாம்சங் கம்பெனின்றது ஒரு எலக்ட்ரானிக்கல் ஒரு கம்பெனி. சரிங்களா? எப்படி ஒவ்வொரு மிஷினுக்கும் கரண்ட் இருக்கோ அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா தொழிலாளர்களையும் ஒரு கரண்ட் எடுக்கிற மிஷினாவே நினைச்சிட்டாங்க. சரிங்களா? மொத்தத்தையும் பிழிஞ்சிட்டாங்க. வீட்டுக்கு வரச்சே என்ன ஆகும்? அவங்களால எங்க கிட்ட முகம் கொடுத்து பேச முடியல, டைம் இல்ல, குழந்தைங்களை பார்க்க முடியல. எங்களுடைய கேரிங் என்னன்றதே அவங்க
மறந்துட்டாங்க சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு சாப்பாடு போடுறது பதிலா அவங்களுக்கு நாங்க வந்து சார்ஜ் தான் நாங்க ஏத்தி விடணும். சரிங்களா? மனைவிமார்களுக்கு குழந்தைங்களுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ தெரியல எனக்கு. HR திட்டுவாரு, சூப்பர்வைசர் திட்டுவாங்க, இவங்களாம் தான். அப்ப எனக்கு ஒண்ணு புரியல. நான் சொல்லிட்டேன் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட, அப்ப வந்து சாம்சங் கம்பெனி தான் முதல் வைஃபா? அப்ப நீ அங்கேயே தங்கிடலாமே. இதனால என்ன ஆகுது? மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் சார். உண்மையா இந்த தொடர் போராட்டம் இப்படியே நீடிச்சுட்டு இருந்ததுன்னா எங்களுடைய வலைச்சங்கிலியை நாங்க விட மாட்டோம். இப்படித்தான் நாங்க போராட்டம் பண்ணுவோம். இதையும் மீறி நாங்க பண்ணுவோம். இது நடந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு வந்து இந்த 1500 பேர் குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க சார். இவங்க மட்டும் இல்ல, இவங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை ஃபேமிலியும் எங்க பின்னாடி வரும். இன்னும் வந்துகிட்டே இருக்கும். இந்த போராட்டம் கண்டிப்பா நிறுத்த முடியாது. இந்த நியூஸ கண்டிப்பா முதலமைச்சர் பார்த்து எங்களுக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு காணணும். எதுக்காக மாவட்ட ஆட்சியரை காண விட மாட்டேங்கிறீங்க? ஏன்? என்னுடைய கொஸ்டின் அதுதான். எங்களுடைய மனுவை அவங்க ஏன் ஏற்கல? ஒரு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை யார் முதல்ல சுமூகமா தீர்வு காணணும்? மாவட்ட ஆட்சியர். ஏன் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க? எதுக்காக பார்க்க விட மாட்டேங்கிறீங்க? நாங்க என்ன தொழிற்சாலையோட சொத்து வரி என்னன்றது கேக்குறோமா? இல்ல. ஒரு 30,000 சம்பளம் ஒரு தொழிலாளர்களுக்கு 30,000 சம்பளம் தராங்க சார். இதே ஒரு HR டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணுக்கோ இல்ல ஒரு ஆணுக்கோ நான் கொடுக்கறேன். அந்த 30,000க்குள்ளவே வீட்டு வாடகை, சிலிண்டர், கரண்ட் பில் இது எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா இந்த 30,000 சம்பளம் எனக்கு போதும் சார். அதுக்கு மேல நாங்க கேட்கல. 30,000க்குள்ள 2 குழந்தைங்களையும் படிக்க வச்சு வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு இது எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சா அந்த சம்பளம் எனக்கு போதுமானதுங்க சார். எதுக்காக சார் இந்த வேகாத வெயில்ல நாங்க இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கணும்? சும்மாவா சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு உடம்பு வலி எதுவுமே இருக்காதா? இங்க வேகாத வெயில்ல உட்காந்துட்டு வராங்க. அவங்க உடம்புகளை பாருங்க. என்ன பிக்னிக்கா வந்திருக்காங்க? ஒவ்வொரு நாளும் வந்து பாருங்க சார். புடிஞ்சிட்டு மட்டும் விடுறாங்கல்ல. என்ன சார் இது? என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணு புரியல. இங்க என்ன சும்மா வந்து படுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க? சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல சார். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட், அதாவது நைட் ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல சாப்பாடு நல்லா இருக்குமா? நைட் ஷிஃப்ட்ல சாப்பாடு நல்லா இருக்காதா? ஏன்னு கேட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல HR டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வந்து சாப்பிடுறாங்களாம், அதனால நல்லா இருக்கான். அப்போ என்ன விஷத்தை கொட்டி சமைக்கிறாங்களா? எனக்கு புரியல. எப்பவுமே இல்லாத வயிறு உப்பசம், வயிறு வலி இப்ப என் வீட்டுக்காருக்கு அந்த பிரச்சனையா இருக்கு. ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு போன் பண்றீங்க. இந்த 12 வருஷமா வந்து ஒர்க் பண்றாரு எங்க வீட்டுக்காரு. இவ்வளவு நாள் இல்லாத கால்ஸ் ஏன் திடீர்னு வந்து ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது வந்து சங்கர் வந்து 3 நாளா வேலைக்கு வரல அப்படின்னு ஏன் திடீர்னு வந்து கேட்கணும்? நான் கேக்குறேன். அப்ப இவ்வளவு நாளா எங்க போயிருந்தீங்க? இப்ப வீடு வீடா தேடி ஃப்ரிட்ஜ் தரேன், வாஷிங் மிஷின் தரேன், அது தரேன், இது தரேன்னு கேக்குறீங்க. அப்ப இவ்வளவு நாளா நீங்க எங்க போயிருந்தீங்க? போனஸ கட் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு தேவையில்லை. அதை நம்பி நாங்க இல்ல. நாங்க ப்ரொடக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு குவாலிட்டி. ஓகேங்களா? அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். சரிங்களா? முதல்ல வந்து தொழிலாளியா மதிங்க. சரிங்களா? அவங்க வந்து தொழிலாளி கிடையாது. அவங்க வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கறாங்கன்னா அவங்க தான் முதலாளி. சரிங்களா? வேலை நிறுத்த போராட்டம் தொடர்ந்து 27 நாட்களை தொடர்ந்து எட்டி வரக்கூடியது. இன்றைய தினமானது குடும்பத்தோருடன் தற்போது போராட்ட காலத்திலே குழந்தை குட்டிகளோடு அவரவர்களது மனைவிகள் குழந்தை குட்டிகளோடு தற்போது இந்த தொடர் போராட்டத்திலே ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து இந்த தொழிலாளருடைய கோரிக்கை என்றால் தொடர்ந்து இந்த தொழிற்சாலை நிர்வாகமானது செவிசாய்த்து தங்களுக்கு உரிய தொடர்ந்து இந்த தொழிற்சாலை நிர்வாகத்தில் ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த ஒற்றை கோரிக்கை வந்து தொழிற்சங்கத்தினை இந்த தொழிற்சாலை நிர்வாகம் அங்கீகரித்திட வேண்டும் என்பது இந்த ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி தொடர்ந்து இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டு வராங்க. அதன் பின்பாக கூட இந்த படிப்படியாக இந்த தவணை முறையிலே இந்த கோரிக்கையினை தங்களது கோரிக்கையிலே இந்த தொழிற்சாலை நிர்வாகமானது நிறைவேற்றலாம் என கூறியும் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் தொடர்ந்து இந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டு வராங்க. தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.